ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது வந்து பாருங்கள், ஆரி ஒர்க் வந்து நான் ஆஃப் ஃபினிஷிங்லேயே நான் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் போடலை. இதோட டிசைன் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன், அது கூட இருக்கும் பாருங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த ஒர்க்கு போட்டு கொடுத்தவங்க தான். ஆனால் அவங்க பண்ண தப்புன்னு கூட ஒத்துக்கலை. இங்கே பாருங்களே, இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்படி தூக்கிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த உள்ள நாட்டில் அந்த ஒயிட் கலர் அப்படியே தெரியுது. இது எல்லாமே இங்கே பாருங்கள், incoming voice call from him. இது எல்லாமே அந்த இடத்துல ஒயிட்டாக அப்படியே தெரியுது. அதுவும் இல்லாமல் கேப்பு இப்போ பாருங்க, எவ்வளோ கேப் இருக்குது. இந்த வளைவு வந்து அவ்வளோ ஃபினிஷிங்கே இல்லை. இது எதோ அப்படி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கானா, அப்படி வி மாதிரி வரணும். இன்னொன்று இந்த ஒர்க்கு பாருங்களே, இது பாருங்கள், இந்த த்ரெட்டு லோடு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது. இப்படியெல்லாம் கொடுத்தா நம்ம அந்த கஸ்டமருக்கு நம்ம எப்படி நம்ம டெலிவரி கொடுக்க முடியும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த டிசைன் வந்து இப்படியே கிடையாது. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கீழே இருக்கும், இதுலேருந்து இப்படி ஒரு வளைவு, இன்னொன்று வந்து இந்த இடத்துல இப்படி வரணும். இது இன்னும் கொஞ்சம் கீழேயும், இதில் வந்து இன்னொரு லைன் வரணும். இந்த த்ரெட்டு ஒர்க் இருக்கு இல்லையா, இது வந்து 3 இடத்துல வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒன்று போடுறதுக்கே மறந்துட்டாங்க. ஆனால் அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இது இல்லை, இப்படி தான் வரும், நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஆல்ரெடி பீடு வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துல அந்த ஒர்க்கு போட முடியும்? முடிஞ்சுன்னு ஃபினிஷ் பண்ணி தான் இந்த ஒர்க் அவங்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒர்க் போடணுன்னா இந்த பீடு இந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் வந்து இல்லை, இது வந்து ஆஃப் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இனி அவங்க பண்ண வேண்டிய ஒர்க் என்னென்னா, அவங்களோட இதில் இந்த இடத்துல இருக்க ஒர்க்கு மட்டும்தான் போடணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா, இந்த லீஃப் பாருங்கள், இந்த லீஃப் வந்து இப்படி வரும், இங்கே மேலே மாதிரி இப்படி பார்த்தாப்புல இப்படி மேலே போகும், இப்படி தான் இந்த ஒர்க்கு வரும். இதுவுமே அவங்க வரைஞ்சதுமே தப்பு. இதையுமே நான் போட விட்டுருந்தேன்னா இதையுமே அவங்க தப்பாக தான் எனக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதை வந்து நம்ம ஒரு திருத்தமாக செஞ்சால் தான் நாளைக்கு 4 கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க. நம்ம தெரியலைங்கிற பட்சத்தில் நம்ம தெரியல, என்னால் முடியலன்னு சொல்கிறது வேறு. ஆனால் நான் கொடுக்கும்போதே அவங்கக்கிட்ட கேட்டேன், நான் கரெக்டாக போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா இது புதுசாக நான் ஒருத்தவங்கிட்ட கொடுத்தேன், இல்லைங்கக்கா அப்படியே வந்துடும் அப்படின்னாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவோம், இப்போ நானே இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா அதோட சொல்யூஷன் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவங்களுக்கு ஒன்று வேறு ப்ளவுஸை நம்ம எடுத்து தைச்சி கொடுக்கணும், இல்லைனா இல்லைங்க தெரியாமல் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்னு நம்மக்கிட்ட அவங்க கேட்கணும். அதெல்லாம் கிடையாது. அவங்க எனக்கு சில்க் காட்டன் ப்ளவுஸும் எடுத்து கொடுக்கல, நீங்களே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரிச்சுட்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன், அதுவும் முடியலன்ட்டாங்க. நீ பிரிச்சுட்டு ரெடி பண்ணாலும் அவங்க இப்படி தான் போடுவாங்க. இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா இது இப்படியே கிடையாது, நல்ல பட்டையாக வரும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் நல்லா அழகாக இருக்கும் அந்த ஸ்லீவ் பார்க்குறதுக்கு. இது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு இது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இது வந்து இந்த சாரியோட ரேட் வந்து 10,000 ரூபா. அப்போ வந்து நம்ம ஒரு சில்க் ப்ளவுஸ் வாங்க போகிறதுனா கம்பல்சரி ஒரு 1500 1200 300 இருக்கும் ஒரு ப்ளவுஸோட ரேட், 1 மீட்ரு. இப்போ நம்ம இவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ளவுஸே வாங்கி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மறுபடியும் போய் நான் அந்த ப்ளவுஸை வாங்கணும், ஸ்டிச் பண்ணணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தான் நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நஷ்டங்கிறது எனக்கு புரியலை. ஏன்னா எனக்கு தான் நஷ்டம். இப்போ இந்த ப்ளவுஸ் என்கிட்டயே இருந்தாலும் நான் ஒரு 1000 ரூபா கொடுத்து நான் ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வாங்கி உங்களுக்கு போட்டு கொடுத்து தானே ஆகணும். இங்கே பாருங்கள், நெக்குமே பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க போட்ட நெக் ஒர்க் ஆனால் முடிச்சிட்டாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்காது. ஒரு மாதிரி இங்கே தெரியுதுங்களா, ஒரு மாதிரி அன்ஃபினிஷிங்காகவே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆரி ஒர்க் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை கம்பேர் பண்ணி பார்த்திங்கனாலே இதோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்தோன்னே யார்கிட்டையும் நான் பண்ண மாதிரி தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தே அவங்க 3 ப்ளவுஸ் என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒர்க்கு நல்லா இருந்தனால தான் திருப்பி ரிட்டன் நான் சரி நம்ம ப்ளவுஸ் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன். ஆனால் அவங்க என்ன அதை வெளியே கொடுத்து போட்டு இது அவங்க போட்டாங்களான்னு தெரியல. ஆனால் புதுசாக கற்றுக்கிட்டவங்க போல் இருக்குது. ஆனால் நம்ம ப்ளவுஸை நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் இப்போ நான் மறுபடியும் இந்த ஒர்க்கை நான் இந்த ப்ளவுஸை நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன். இதை நான் ஏதாவது ரெடி பண்ணி வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவேன் நான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 1000 ரூபா கொடுத்து நம்ம கிளாத் வாங்குறோன்னா அதுக்கு இது மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கொடுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே ஒரு சிலர் கற்றுக்கிட்டே நல்லா போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க போட்ட ஒர்க்கு ஒரு 4-5 பாருங்கள். அவங்க போடுற இடத்துல ஃபஸ்ட்டு அவங்க வீடோ கடையோ எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே போய் அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள்.
ஏன்னா அவங்க வீட்டில் போய் அவங்க போட்ட ஒர்க்கை நான் பார்க்கல. அவங்க என்கிட்ட ஸ்டிச்சிங்க்காக கொண்டு வருவாங்க. அவங்க வந்து ஒர்க் போட்டுருவாங்க, ஸ்டிச்சிங்க்காக நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அது அவங்க போட்ட ஒர்க்கு தானா இல்லை வெளியே போட்டு வாங்கிட்டு வர ஒர்க்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அதை நம்பி நம்ம ஒன்று கொடுத்து நம்ம ப்ளவுஸு இப்படி ஆக்கிட்டாங்க. நீங்கள் ஏதாவது கொடுக்குற மாதிரி யார்ட்டாச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் அவங்க இருக்கிற இடத்துல என்றைக்கும் ப்ளவுஸை கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்க ஏற்கனவே அங்கே போட்டு வச்சுருக்க ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும். எதுவுமே இல்லைன்னா பிடிச்சிருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்துடலாம். அது மாதிரி நான் செஞ்ச தப்பை வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க. கடைசி வரைக்கும் நான் பண்ணது தப்பு தான் சொல்லி அவங்க ஒத்துக்கவே இல்லை. பரவாயில்ல, இதுவும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதனால் நானாக எப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பக்கமாகவே வேறு பக்கம் தான் கொடுத்து போட்டேன். ஒரு எமர்ஜென்சிக்காக தான் வந்து எனக்கு இவங்க போட்டு கொடுத்தாங்க. சரி, ஓகே, இது இப்படி சொதப்பிடுச்சு. இது வந்து உங்கள்கிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நீ முகூர்த்த டைம் எல்லாம் வருது இல்லையா, அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் கம்மியாக போட்டு தராங்க அப்படின்ட்டு நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட நம்ம கொடுத்துடக்கூடாது. அதேமாதிரி எமர்ஜென்சிக்கும் ஐயோ சரி இவங்ககிட்ட கொடுத்து போட்டு நம்மளுக்கு எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்ம பார்த்து கொடுங்க. ஏன்னா அவசரத்துக்கு கொடுக்கும்போது சில டைம் இந்த மாதிரி நடக்கும். அதனால் பார்த்துட்டு கொடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த டிசைன் என்னால் முன்னாடி பார்க்கவே முடியல. இதோட பிக்சரை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு அதோட கமெண்ட்டை வந்து நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.